கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2024 உடைய முதல் ஃபைனலிஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா செம்மையான ஒரு வெற்றிங்க. தீயா பவுலிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆப்கானிஸ்தான் எங்க சொதப்புனாங்க, முதல் முறையா ஃபைனல் போறேன் அந்த டீம் டைட்டில் அடிக்க முடியுமா, எய்டன் மார்க்ரம் ஒன்ஸ் அகைன் கேப்டனா இதை சாதிச்சு காமிப்பாரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு செமிஃபைனல். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட பவுலிங் தான். பேட்டிங் ஒன்றும் ஓஹோன்னு இருக்கக்கூடிய பேட்டிங்கே கிடையாது. ரகமுதலா குர்பாஸ் அடிச்சா உண்டு, மற்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன கேமியோ தான் ஆடுவாங்க. லைக் ஒரு ரகமுதலா குர்பாஸ் மட்டும் நின்று ஒரு 30லேருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே 10 ரன் 15 ரன் 20 ரன், ரஷீத் கானுடைய கடைசி ஒரு 2 6 3 6 இதோட சேர்த்தணும் அப்படின்னா ஒரு 120லேருந்து 150 அந்த டோட்டல் உங்களுக்கு போதும். ஏன்னா பவுலிங் யூனிட் அந்த அளவுக்கு தீயா இருக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபரூகி இருக்காரு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குல்புதீன் இருக்காரு. அவர் கடைசி 4 ஓவர்ல தான் போட வருவாரு. அதை தாண்டி ரஷீத் கான், நூர் அகமது, முகமது நபி தீயான ஒரு பவுலிங் யூனிட் இருக்கு. நவீன் உலக் அப்படிங்கிற இன்னொருத்தரும் இருக்காரு. ஆக மொத்தத்தில் அந்த ஒரு டீமுடைய பவுலிங் யூனிட் தீயா இருக்கு. ஒரு 100 ரன்னுக்கு மேல இருந்தா போதும், ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கூடிய டீம் தான். ஆனா இன்னைக்கு நாள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா ஸ்கோர் கண்டிப்பா ஒரு 150 போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரஷர் போட்டிருக்கலாம். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுலர்ஸ் மாஸ் காமிச்சிட்டாங்க. குறிப்பா மார்க்கோ யான்சன், அவரை பாராட்டி ஆகணுங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே அவர் எதுக்குங்க அடி வாங்கிட்டு இருக்காரு. போன வருஷம் இந்த ஃபார்ம் கிடையாதுங்க, பயங்கரமா அடி வாங்குறாரு. எஸ்ஆர்எஸ்லயே அதனாலதான் பெஞ்ச் பண்றாங்க, மேல உட்கார வச்சாங்க. ஸோ மார்க்கோ யான்சன் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தப்போ இன்னைக்கு வந்தாருங்க. அவருடைய அந்த சேம் பொசிஷன் லைன் அண்ட் லென்த், சும்மா அந்த இடத்துல ஒரு காயின் வச்சு போட சொன்னா அதே லைன் அண்ட் லென்த்ல போட்டாரு. எத்தனை போல்டு, பேக் டு பேக் டிம்பர் அப்படிங்கறத நம்மளால பார்த்தோம். பயங்கரமான போல்டு அப்படிங்கறது வந்துட்டு அவர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸோ செட் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த ஸ்லிப்பை வச்சு அட்டாக் பண்ணது அந்த கடைசி பால் விக்கெட் அப்படிங்கிறது மாசிங்க. உண்மையாலுமே மார்க்கோ யான்சனுடைய ஸ்பெல் தான் இந்த மேட்சுடைய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நியூ பால செமையா போட்டாரு, அதுல மாற்றம் கிடையாது. அதை தாண்டி அவர் மட்டும் கிடையாதுங்க, சவுத் ஆப்பிரிக்காவுடைய எல்லா பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. ரபாடாக்கு 2 விக்கெட், ஆண்ட்ரிக் நாகியாக்கு 2 விக்கெட், கேசவ் மகாராஜ் அவர் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர் போட்டு 6 ரன் கொடுத்தாரு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா தம்சிக்கு பார்த்தோம்னா ஒரு 3 விக்கெட் சம்திங் என்ன கிடைச்சது. ஆக மொத்தத்தில் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா பண்ணாங்க, ஸ்பின்னர்ஸும் நல்லா பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால 56 ரன்னுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களால கொடுக்க முடிஞ்சது. ஆப்கானிஸ்தான் ரொம்ப புவரா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட் ஆடிட்டு வெறும் 56 ரன்னுக்கு செமிஃபைனல் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சொல்லலாம் ஒரு 80-90 கூட கொஞ்சம் யோசிக்கலாம், 56 அப்படிங்கிறது ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரஷர் இருக்காது. ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சு சிங்கிள் போட்டு கூட ஆடலாம். ஸோ அதே மாதிரி டீகா கூட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா கம்பேக் கொடுத்துருவாங்களோ, முதல்ல ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படி விட்டாதானுங்கிற மாதிரி ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்தாரு. நல்லா இந்த கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாருங்க. ஸோ கொஞ்சமா பொறுமையா தட்டி தட்டி ஆடி கிட்டத்தட்ட அதே சமயம் 6-4 அப்படின்னு கூடிய அந்த பவுன்ஸையும் அடிச்சு ஒரு 9 ஓவருக்குள்ள இந்த மேட்சை முடிக்கணும் பிளான் பண்ணி முடிச்சுட்டாங்க. சூப்பரான ஒரு வெற்றி. ஆனா இந்த தடவை மழை சவுத் ஆப்பிரிக்காவை காப்பாத்தி விட்டுருக்கு. செமி ஃபைனலா ஜெயிச்சிருக்காங்க. அந்த கண்டத்தை தாண்டிட்டாங்க. இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஏகப்பட்ட சாம்பவான் இருந்த டீம், அந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க எங்கேயாவது ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா அந்த 2015 ஸ்குவாடை ஒரு தடவை எடுத்து பாருங்க. அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை பாருங்க, பேட்டிங் யூனிட்டை பாருங்க, அந்த டீம் முன்னாடி யாராவது நிக்க முடியுமான்னு பாருங்க. மழை வந்ததுனால டார்கெட் எல்லாம் கம்மியாகி அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்துடைய அந்த எல்லியட் அவர் தான் முடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு மறக்கவே முடியாது. அந்த சீசன் அந்த மாதிரி ஒரு டீமை பார்க்கவே முடியாது. டெட்லியான டீமா இருந்துச்சு. ஆனா அவங்களாலேயே செமிஃபைனல் தாண்ட முடியல. 50 ஓவர் ஆகட்டும், T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், எதுவுமே பெருசா பண்ண முடியல. ஆனா இந்த தடவை எய்டன் மார்க்ரம் அவருக்கு லக் இருக்குங்கிறத தாண்டி அவருடைய கேப்டன்சி நல்லா இருக்கு. கடைசி ஓவர் வரைக்கும் யாருக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. குறிப்பா அந்த லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து இந்த டிஃபெண்ட் பண்ண அந்த மேட்ச் அப்படிங்கறத மறக்கவே முடியாதுங்க. சூப்பராகவே போட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், ஹாரி ப்ரூக் அடிச்சுட்டே இருக்கும்போது ஸோ அந்த சமயத்தில் ஒரு க்ரூசியலான ஒரு கேட்ச் எடுப்பாரு. எப்பா சாமி என்ன கேட்ச், அந்த கேட்ச் தான் மேட்ச் வின்னிங் கேட்ச்னு சொன்னோம். அதனாலதான் அவங்க செமிஃபைனல் வந்தாங்க. செமிஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க, வரலாறு படைச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ முதல் ஃபைனல், ஸோ தயவு செஞ்சு டிராஃபி அடிச்சாங்க அப்படின்னா இதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. ஸோ ஆஸ் அ இந்தியன் ஃபேனாவும் அதான் யோசிக்கணும். நம்ம தான் டிராஃபி அடிப்போங்கிற மாதிரி யோசிப்போம். இன்கேஸ் இந்தியா இன்னைக்கு இங்கிலாந்து கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் வைக்காதரா தம்பி அப்படின்னு சொல்லாதீங்க. இன்கேஸ் அது நடந்துச்சு அப்படின்னா தாராளமா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு தடவை ஜெயிச்சா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட் ஆடி இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்களுடைய பேட்டிங் இன்னும் ஃபுல்லா சோதிக்கல, நார்மலா தான் ஆடிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ளோயிங்ல இருந்தாங்க. ஹென்ரிக் கிளாசன் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி மேட்ச் 250 போடுற கூட சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஆனா என்ன தடுமாறுறாங்க. ஃபேப் டு பிளஸ் இந்த டீம்ல இல்ல, மறக்கக்கூடாது. அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பலமா இருக்கும். பட் பாலிடிக்ஸ் காலமா அவர் வந்துட்டு உள்ள இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பரவாயில்ல, ஃபைனல் போயிருக்காங்க. எய்டன் மார்க்ரம்க்கு கடந்த 2 வருஷமா நல்லா இருந்திருக்கு. ஸோ போன வருஷம் SA T20 கேப்டனா டைட்டில் வச்சு கொடுத்தாரு. ஸோ SRHல வந்துட்டு வைஸ் கேப்டனா அவர் வந்துட்டு செயல்பட்டு ஸோ
ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஸோ இந்த தடவை கேப்டனா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்காரு. எய்டன் மார்கரமுடைய எரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ஒன்ஸ் அகேன் பாராட்டி ஆகணும். நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. குட் கிரிக்கெட். ஏசியாவுடைய செகண்ட் பெஸ்ட் டீம்னு சொல்லி வாயை திறந்து சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் இவங்க எல்லாமே தாண்டி இந்தியாவுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் வந்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் உங்க கிரிக்கெட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. செமிஃபைனல் வரைக்கும் வந்தது அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபியூச்சர்ல ஹோப்ஃபுல்லி ஒன் டைட்டில் அப்படிங்கிறத இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அந்த மேட்ச் நடந்து முடியல, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல யார் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.